வணக்கம். இது என் வழி இயற்கை வழி. நான் உங்க ராஜமுரளி. இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்க்க போறது என்னன்னா, ஹேர் ரிலேட்டட் இஷ்யூல அடுத்ததா முடி அடர்த்தி குறையிறது அப்படிங்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனைக்காக எங்களுடைய தயாரிப்பான ஹெர்பல் ஹேர் ஆயில்ல நாங்க எந்த மூலிகையை சேர்க்கிறோம் அப்படின்னா, கரிசலாங்கண்ணி, கீழாநல்லி, ஆவாரம்பூ. கரிசலாங்கண்ணியோட மெடிசினல் எஃபெக்ட் எப்படின்னா, அது அடர்த்தியை கொடுக்கும். அது எப்படி அடர்த்தியை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், 3-4 ஃபாலிகல்ஸ் இருக்கிற இடத்துல 6-7 ஃபாலிகல்ஸ் வரும். ஸோ இன் தட் வே இட் மேக்ஸ் இட் திக். அடுத்ததாக கீழாநல்லி என்ன பண்ணுன்னா, ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸில் உங்களுக்கு ரூட்லேருந்தே முடி வந்ததுன்னா, சீத்ரூ மாதிரி வைடனிங் அதெல்லாம் இருந்ததுன்னா, அது எப்படி ஹெல்த்தை அது பாதுகாக்கிறதோ நம்ம இன்டேக்காக எடுத்துக்கும் பொழுதோ, அதே மாதிரி தைலத்தை காய்ச்சும் போதும் அது அந்த மாதிரி எஃபெக்டை ஹேருக்கு கொடுக்கும். அடுத்தது ஆவாரம்பூ எப்படின்னா, அது ஆவாரம்பூ கருகருன்னு ஆக்கும் நம்ம தலைமுடியில் தைலத்தில் சேர்க்கும்போது. பட் நீங்கள் யாரும் ஆவாரம்பூன்னு உடனே அது பொன் கலர் கொடுக்குற ஆவாரம்பூவாச்சே நம்ம தலைமுடியும் அப்படி ஆகிடும்னு பயப்பட வேண்டாம். அதுவும் உங்களுக்கு கருப்பு கலரை கொடுக்கறதோட அடர்த்தியையும் கொடுக்கும். என்ன நேயர்களே, இந்த 3 ஹர்ப்ஸும் சேர்த்து இருக்கிற எங்களுடைய ஹெர்பல் ஹேர் ஆயில நீங்கள் வீக்லி ட்வைஸ் நிறைய எடுத்து லிபரலாக தலை முடியல நல்லா தேய்ச்சி மசாஜ் மாதிரிலாம் ரொம்ப நேரம்லாம் ப்ராசஸ் பண்ணாமல் நல்ல கோம்பு எடுத்து எண்டு வரைக்கும் வாரி ஒரு 2-3 மினிட்ஸ் வாரிட்டு அப்படியே ஒரு 10-15 மினிட்ஸ் இருந்துட்டு உடனே ட்ரெடிஷ்னல் ஹேர் வாஷ்னு எங்ககிட்ட இருக்கிற பவுடரை கொஞ்சம் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு தலைமுடி உதிர்றதோ தலைமுடி தின்னாறதோ பிரச்சனையாகவே இருக்காது. மீண்டும் உங்களை இதே மாதிரியான நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜமுரளி.